ஃப்ரெண்ட்ஸ் யூசுவலாகவே ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு ஒரு பதட்டம் இருக்கும். இல்லை இவங்க ரைட்டான பர்சனாக ட்ரஸ்டபிளா அப்படின்றது இருக்கும். டீன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா இப்போல்லாம் வந்து நிறையவே வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. கவுன்சிலிங்கில் வந்து ஆண்டி எனக்கு கொஞ்ச நாள் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, பட் என்னை பற்றியே திருப்பி இப்போ பின்னாடி பேசுகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ தே ஆல்வேஸ் ஹாவ் அ கன்ஃபியூஷன் வெதர் திஸ் இஸ் த ரைட் பர்சன். இவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி அவங்க பேசும்போது, ஆம், நான் கொஞ்ச நாள் ஃப்ரெண்டாக இருந்தேன், பட் இப்போ வந்து என்னை பற்றியே பின்னாடி போய் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் சொன்னாங்கன்னா தட்ஸ் ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் தானே, கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்றத நம்ம சொல்லாமல் அவங்கள அக்னாலேஜ் பண்ணணும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸை விட அவங்க நிறைய கனெக்ட் ஆகிருக்கிறது, எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். ஸோ அந்த பர்சனை வந்து தட்ஸ் ஓகே நம்ம சொன்னோன்னா என்னடா இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி தானே போவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் பேரண்ட்ஸ் தான் உங்ககிட்ட ரைட்டான சப்போர்ட் கொடுத்து அதை பற்றி பேசணும்.